வணக்கம் ஷெஃப் வைத்தி. வெல்கம் பேக் டு ஷெஃப் வைத்திஸ் கிச்சன் சமையலுடன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாரி, லாஸ்ட்டாக ஒரு 13 நாளாக என்னால் வீடியோ கண்டினியூவாக அப்லோட் பண்ண முடியல. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ஒரு ஷார்ட் ஃபிலிம் க்ரோதா அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிருந்ததுனால அந்த 13 நாள் ஷூட் அண்ட் ரெக்கார்டிங் போயிட்டு இருந்தனால நானும் இவ்வளோ ட்ரை பண்ண என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. இந்த பட வாய்ப்பு கொடுத்த தம்பி விதுனனுக்கும் டேரக்டர் அர்ஜித்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ஒரு வாய்ப்பு தேடி கொடுத்ததுக்கு. இந்த படத்தோட போஸ்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை சூப் தான் பார்க்க போகிறோம். இந்த முருங்கைக்கீரை சூப்பில் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, முக்கியமாக பாசிப்பருப்பு ஆட் பண்ணி பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்து பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். முருங்கைக்கீரை சூப் செய்ய தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். முருங்கைக்கீரை தேவையான அளவு, வேக வைத்த பாசிப்பருப்பு 100 கிராம், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி 50 கிராம், பூண்டுப்பல் 10 நம்பர், நறுக்கிய சின்ன வெங்காயம் 100 கிராம், பச்சை மிளகாய் 2 நம்பர், தக்காளி 1, கருவேப்பிலை தேவையான அளவு, மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. ஒரு குக்கர் ஒன்று வச்சு அந்த குக்கரில் நல்லா காஞ்ச பிறகு தேவையான அளவு ஆயில் ஊற்றி இந்த ஆயில் நல்லா காயணும். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம் ஆட் பண்ணுறோம். இந்த ஜீரகம் லைட்டாக பொரிஞ்ச பிறகு நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு ஆட் பண்ணி இந்த மிளகு நல்லா பொரியணும். இது கூட இஞ்சியை இடித்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூட உரித்த பூண்டுப்பல், இந்த பூண்டுப்பல்லை நல்லா க்ரஷ் பண்ணிக்கோங்க. நல்லா இடித்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த பூண்டுப்பல் லைட்டாக கோல்டன் கலர் ஆகணும். இந்த மாதிரி வந்த பிறகு இப்போது நம்ம சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஆனியன் பார்த்திங்கன்னா 60% வதங்கினா போதும், அந்தளவுக்கு வதக்கிங்க. இது கூட 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா கருவேப்பிலை பொரியணும். பொரிஞ்ச பிறகு இது கூட நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் கல் உப்பு யூஸ் பண்ணியிருக்கேன். தக்காளி நல்லா வெந்துருச்சு. இது கூட தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு மசாலா எல்லாமே. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த முந்தால், அந்த பாசிப்பருப்பு வேக வச்ச பாசிப்பருப்பு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அடித்து பிளெண்ட் பண்ணி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இது கூட முருங்கைக்கீரையை ஆட் பண்ணிக்குவோம். முருங்கைக்கீரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் கரெக்டாக ஒரு 1 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அதில் தண்ணி ஆட் பண்ணி தேவையான சால்ட்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஸ்பைசஸ்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. குக்கர் மூடி ஒரு விசில் விட்டுருங்க. ஒரு விசில் வந்துடுச்சு. நல்லா குக் ஆகிடுச்சு எல்லாமே. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இப்போ இந்த ஸ்டெயின் பண்ண போகிறோம். ஒரு வடிகட்டியில் வச்சு நல்லா வடிகட்டி அந்த சூப்பு மட்டும் தனியாக எடுங்க. வடிகட்டி எடுத்த பிறகு மறுபடியும் ஒரு பேன் வச்சு இந்த பேன் நல்லா காய்ச்ச பிறகு தேவையான ஆயில் ஊற்றி கொஞ்சமாக முருங்கைக்கீரை எடுத்து இந்த ஆயிலில் இந்த முருங்கைக்கீரை லைட்டாக டாஸ் பண்ணணும். அதாவது 1/2 வேக்காடு அளவு அந்த முருங்கைக்கீரை நல்லா வதக்கிக்கோங்க. ஆயிலில் லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும். ஃப்ரை ஆன பிறகு நம்ம ஸ்டெயின் பண்ணி வச்சுருக்க இந்த சூப் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ இது கூட தேவையான அளவு பிளாக் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம்.
நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சால்ட்டெல்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பரான ஒரு முருங்கை சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு பவுலில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ஏன் பாசிப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா திக்னஸ்க்காண்டி திக்கிங் ஏஜென்ட்டுக்காண்டி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து அதுக்கு தண்ணி வந்து நீங்கள் கரெக்டாக ஈக்குவலாக ஊற்றணும். கொஞ்சம் அதிகமாக போயிட்டு கொஞ்சம் தண்ணி ஆயிரும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப வந்து திக்காகவும் இருக்கக்கூடாது. நார்மலாக பால் வந்து எப்படி இருக்குமோ அந்த அந்த அளவில் இருக்கணும். ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான முருங்கை இலை சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது மேலே கொஞ்சமாக பிளாக் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு டேஸ்டியான முருங்கைக்கீரை சூப் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. நீங்கள் எப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு சூப்பர் ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. சி பாய்.